உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சஞ்சு சேட்டா ஃபார் சிஎஸ்கே. என்ன ப்ரோ, காலையில தான் சூரியகுமார் யாதவ் ஃபார் கேகேஆர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இப்ப சஞ்சு சேட்டா ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறீங்க. ஏன் ப்ரோ ஃபேக் நியூஸ் பரப்புறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து முட்டு கொடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட்லி வந்து இது ஃபேக் நியூஸ் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஸ்கை ஃபார் லைக் கேகேஆர் அப்படிங்கிற ஒரு வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ரோஹித் ஜலான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பிரேக் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த சஞ்சு சாம்சன் மேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு சோஷியல் மீடியால பூம் ஆகி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 100% இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி எம்எஸ் தோனி திருப்பி ரீடைன் செய்யப்படுவாரா இல்ல இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே தெரியல. அது மேபி இந்த ஆக்ஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெளியில வர்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனே நமக்கு தெரியும். சோ இப்போ என்ன அப்படின்னா லைக் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் அப்ரோச் பண்ணிருக்கிறதா ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சுவை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில விட போறாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் டீம் ஃபார்மேட்டே மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே அன்அபிஷியல் தாங்க, ஆனா இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா சஞ்சு சேட்டா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரா தான் ஐபிஎல்ல இருந்துகிட்டே இருக்காரு. குறிப்பா கேப்டன்சி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எஸ், நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் பெருசா ஒரு சில வருடங்கள் ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு நல்லா பண்ண மாட்டாங்க, அப்புறம் அப்படியே ஒஸ்டா போயிடுவாங்க. இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு கேப்டனா தான் இருந்திருக்காரு. அவரை தூக்கிட்டு இன்னொரு கேப்டன்சியை போடுற அளவுக்கு மேபி இருக்க மாட்டாங்க ராஜஸ்தான். அவ்வளோ இதுவா இருப்பாங்க, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ட்விட்டர் சைட்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா இது வந்து பெருசா பேசப்பட்டு இருக்கு. சிஎஸ்கே அப்ரோச்சே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிஎஸ்கே அப்ரோச் பண்ணிருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் கிடையாது. இதை நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ சஞ்சு சேட்டா ஃபார் சிஎஸ்கே இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சஞ்சு சேட்டனை எடுத்து தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா விக்கெட் கீப்பரா அறிவிக்க போறாங்கிற நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே இந்த நியூஸ் போயிட்டு தான் இருக்கு, தோனிக்கு அடுத்து சஞ்சு சேட்டான்னு. அதுக்கு காரணம் என்னன்னா சேட்டன் மேல அவ்வளவு லவ், அதுவும் தமிழ் மக்களுக்கு சேட்டன் மேல அவ்வளோ லவ். சேட்டன் சிஎஸ்கே ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அதனால இந்த நியூஸஸ் பரப்பிட்டு இருக்காங்களே தவிர இது கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இது நடக்கவும் வந்து 0.00001% வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஆனா அந்த ரெவ் ஸ்போர்ட்ஸ் காரங்க இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க இதை பத்தி சொல்லல. ஆனா அவங்க அந்த சூரியகுமார் யாதவ் மேட்டரையும் ரோஹித் சர்மாவுக்கு 50 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்து 2 பிரான்சைஸ் ரெடியா இருக்காங்கிற மேட்டரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையுமே தெளிவா பேசியிருக்காங்க. அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது என்னட்டு போய் பாருங்க. பட் பர்சனலி ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா எனக்கு சஞ்சு அதுதான் சொன்ன மாதிரி சிஎஸ்கேக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு இப்ப சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு எப்படி அது அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் போயிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் தான், அதே நான் இங்க சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.